இந்தி ஏகாதிபத்தியவாதிகளே, ஆரியத்துவவாதிகளே, பாரத மாதா பஜனை கோஷ்டியே, உங்கள் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒற்றுமை. நீ ஜனநாயகத்தோடு சமத்துவத்தோடு எல்லா மொழி எல்லா இனம் எல்லா மக்களையும் நடத்தினால் ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் தான் ஆளுவோம், எங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நீங்கள் எல்லாம் பெரிஃபெரியில இருங்கள் என்று தமிழனையோ தெலுங்கனையோ வங்காளியையோ மராத்தியோ நீ நடத்தினால் அவனவன் பாதையை தேடிக்கொள்வான். தமிழனும் தனி பாதையை தேடிக்கொள்வான். உன் கையில் இருக்கிறது. இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதா பிரியை சிதற விடுவதா என்பது இந்தி ஏகாதிபத்தியவாதிகள் கையிலே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் தங்களுடைய நிகழ்ச்சிகளில் வாழ்வினில் செம்மையை செய்பவள் என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடித்தான் தொடங்குகிறோம். அதாவது சட்டப்படி வரும்போது வரட்டும், நடைமுறையில் சட்டமாகட்டும். இது டிஃபேக்டோ ஆக்ட் என்பார்கள். அதுபோல் நம்முடைய பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல்